ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமையில் அருளாளர் பொற்பொதுவில் அற்புத நாடகம் செய் ஆனந்த வண்ணர் என ஆளுடைய சிறியேன் தெருளாத பருவத்தே திரட்டி மனம் புரிந்த சீராளர் அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார்? மருளாத ஆகமங்கள் மாமறைகள் எல்லாம் மருண்டனவே என்னடி என மனவாக்கின் அளவோ இருளாம என்றொருமோ அன்று சிறிதுரைப்பேன் என்னவும் நான் இருப்பதற்கு என் புரிவேன் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். மருளாத ஆகமங்கள் மறைகளெல்லாம் மருண்டனவே. இதற்கு முன் வேதம் 4: ரிக்குவேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இவைகள் எல்லாம் அன்பு நூல். இதனை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஆகம நூல் சைவ ஆகமம் 28. இது அறிவு நூல். இதில் ஆராய்ச்சி செய்வார்கள். உலகம் தோன்றியது முதல் கடவுளிடம் அன்பு வழியிலும் அன்பு கலந்த அழிவு வழியிலும் அவர்கள் பயணித்து அவர்கள் அடைந்த நிலை சாமீப, சாரூப, சாலோக, சாயுச்சிய பதவியை அடைந்தனர். அறத்தை போதிக்க வியாசர் மகாபாரதம் எழுதுகிறார். வால்மீகி ராமாயணம் எழுதுகிறார். சேக்கிலார் 63 நாயன்மார்கள் பற்றி பெரிய புராணம் எழுதுகிறார். 64வது அதீதம், அது ஆன்மா, அதை பற்றி எழுதவில்லை. அதைத் தொடர்ந்து மாணிக்கவாசகர் பக்தியில் சிறந்த திருவாசகம் எழுதுகிறார். திருமூலர் அறிவு பாதையில் பக்தியுடன் செல்ல திருமந்தரம் எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் மனித வாழ்வு அறத்துடன் மேம்பட அறம் பொருள் இன்பம் கூறி வீடு என்பதை சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் துறவு எனும் காரண வகையால் கூறப்பட்டது என்றார். இது உலக பொதுமறையாகும். கடவுள் உண்டு என்போரும் இல்லை என மறுத்தோரும் உண்டர். புத்தர், சமணர், இயேசுநாதர், நபிகள் நாயகம் இன்னும் எண்ணற்ற அருளாளர்கள் தோன்றி அறத்தை போதித்தனர். ஆனால் கடவுள் எங்கு உள்ளார் என்ற கேள்விக்கு விடையாக சில அருளாளர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுள்ளம்பு ஆலயம் எனவும் அதை எவ்வாறு அடைவது என அவர்கள் வழி கூறவில்லை. அவரவர் கண்ட யோக ஞான அனுபவ காட்சி கூறியவாறு கற்பனையாக புறத்தில் வடிவங்களை அமைத்தனர். ஆனால் மனித சமுதாயம் உருவங்களை பற்றியதை தவிர அதில் உள்ள உண்மையை பற்றவில்லை. குறிப்பாக வேல் என்றால் அறிவு கூர்மையாகவும் அகண்டதாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டுமென்றால் இவர்கள் வேல் என்று புறத்தில் கூறி வருகின்றனர். மேலும் அணுக்கள் தவத்தால் பெற்ற ஒரு ஆற்றல் உடைய பிரம்மா, 2 ஆற்றல் பெற்ற விஷ்ணு, மற்றவர்கள் கடவுள் அருளை பெற்று அவரவர் தொழில் செய்கின்றார். அவர்கள் வெளிப்பட சில காரிய சித்தி கிடைக்கும். மேற்படி கூறிய அத்தனை வேதமும் ஆகமும் திருவருட்பா வரும் வரை அவைகள் மருளவில்லை. திருவருட்பா வந்தபின் மருண்டனவே என்றால் வியக்கிறது. காரணம், ஆன்மறிவு எல்லாருக்கும் இயற்கையாகவே தயவு எனும் ஜீவகாருண்யமாக உள்ளது. அதனை அறத்தை வலியுறுத்தி காற்றின் இயக்கத்தின் மூலம் தவம் இயற்றி அன்று மூலாதாரத்தில் மூண்டல் கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து, கால் என்பது காற்று, இந்த காற்றை ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை என்பார் மகரிஷி. எண்ணுவது,
நினைப்பது, கருதுவது, தவம் இயற்றுவது, மந்திரம் கூறி மனதை வெல்வது காற்றின் இயக்கம். அதனால்தான் அன்று மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை கட்ட வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே என்றார் மகரிஷி. ஆனால் அவர் யோக அனுபவத்தால் ஆன்மா இருப்பதை அறிகிறார். கடவுள் இருப்பிடம் இதுதான் என உணர்ந்தார். ஆனால் அங்கு போக அந்த கதவு அன்று திறக்கப்படவில்லை. இதனை மகரிஷி புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே உற்று உற்று பார்க்க ஒளிவிடு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலமென உற்று அறிந்து இங்கு உணர்ந்தேன் இங்கு என திருமந்திரத்தில் பதிவு செய்கிறார். சரி, ஆனால் அன்று விஞ்ஞானம் காற்றின் இயக்கத்தால் தந்தி, ரேடியோ, லேண்ட்லைன் இதுபோன்று எண்ணற்ற காற்றில் இயங்கக்கூடிய சாதனங்களை கண்டுபிடித்தனர். அதுபோல் மெய்ஞானத்தில் காற்றின் இயக்கத்தால் மந்திரத்தை கூறி அஷ்டாயோகம் பயின்று இறுதியில் யோக ஞானம் 12ஆம் நிலையில் உயிராகிய 12 நிலையில் அக்கெனும் புருவமத்தியை 6 ஆதாரம் கடந்து நிராதாரம் சென்று அவர்கள் அடைந்த நிலை முத்தி நிலை, சித்தி நிலை. மெய்யான உடலில் அவர்களும் புருவமத்தியை நோக்கித்தான் சவம் செய்தனர் என 5346ஆம் பாடலில் நம் பெருமான் பதிவு செய்கின்றார். எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என பதிவு செய்கின்றார். மேலும் அவர்கள் அடைந்த நிலை ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு வைத்து பெற்ற நிலை. அதனால் நம் பெருமான் முக்தி என்பது முன் உரு நிலை எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என கூறி இதற்கு மேல் ஞானமே சித்தி நிலை உள்ளது என கூறுகிறார். இவர் கூறவில்லை, இயற்கை உண்மை கடவுள் இவருக்கு அறிவிக்க இவர் நமக்கு கூறுகிறார். இதனை புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினீர். இனி நன் முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே என கூறி இயற்கை உண்மை கடவுள் வள்ளல் பெருமானை 5/10/1823 வரிவுக்கு உற்று அவர் மூலம் காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி காக்கின்றார் உண்மை கடவுள். மருளாத இதுவரை மருளுதல் என்றால் நாயைக் கண்டு பூனை மருண்டு ஓடும். அதுபோல இதுவரை பயப்படாத வேக ஆகமும் பயப்படுகிறது. காரணம் எல்லாவற்றுக்கும் காரணம் அவரே, காரியம் அவரே, காரண காரியமும் அவரே. உலக உயிர்கள் இன்பமாக வாழ தர்ம சக்கரம் கொண்டு அருள் அரசாட்சி புரிபவர் அவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே மண் உயிரி ஓன்பி வாழ்வார்க்கு இல் என்ப தன் உயர் அஞ்சுமின எனவும் தன் ஊன் பெருக்க பெறுதின் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் எனவும் கொல்லானை புலாவும் மறுத்தானை எல்லா உயிரும் கைத்தூப்பி தொழும் எனவும் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை ஆற்றுவார் மாற்றுவார் ஆற்றல் பின் எனவும் இல்லற வாழ்க்கையில் அறம் சார்ந்து வாழ பல முயற்சி பல சான்றோர்கள் வாயிலாக கூறியுள்ளார்கள். ஆனால் வெறுப்பு காரணமாக ஆன்மாக்கள் பல விரும்பவில்லை, சில விரும்பின. இன்று இந்த ஆன்மாக்கள் துன்பப்பட காரணம் இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோலாதர் பலர் என்பார் திருவள்ளுவர் தேவர். அவரவர் செய்த வினைக்கு ஏற்ப இறைவனின் அனாதியான அருள் சக்தி ஆன்மாக்களுக்கு பக்குவ ஆன்மாக்களை அருள் சக்தி பிரிக்கிறது. அறம் முன்பு விரும்பி செய்தால் பக்குவ ஆன்மா மட்டும் பற்றறக்கூடிய தயவு நெறி இது. யோகஞான அடிப்படையில் எழுந்த வேத ஆகமங்கள் தாங்கள் கண்ட கடவுள்தான் உயர்ந்தனர் என்றனர். மற்றவர் அவர் கண்ட யோக ஞான அனுபவ கடவுள் உயர்ந்தது என்றனர். வலிய மதம் எளிய மதத்தவனை தன் கொள்கை ஏற்கவனில் கொன்று குவித்தனர். அதனால் பெருமான் இதனை கண்ணுற்று பேருற்ற உலகில் ஒரு சமயமது நெறியலாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் இறந்து வீண் போயினர். இனியும் வீண் போகாதபடி விரைந்து புனித முழு சத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட பொருதி நீ என் பிள்ளை ஆதனாலே இவ்வேளை புரிக
என்று இட்டனம் மனதில் வேறு என்றற்க என்ற குருவே என நம் ஐயா வருவிக்க உற்றதே. எல்லா உயிரும் இன்பமாக வாழதான் வருவிக்க உற்றார். இங்குதான் பிரச்சனை. உலகில் இதுவரை பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஊர் உலக நெறி இதுவரை பரவியதால் செந்நெறி அறிந்தினர் இறந்து உலகோர் சிறிய இருள் அடைந்தனர். ஆதலின் இனி புன்னெறி தவிர்த்தோர் உலக பொதுநெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே, தனி நடராஜ என் சர்க்குரு மணியே என இயற்கை உண்மை கடவுளை கட்டளை ஏற்றுதான் நம் பெருமான் செயல்படுகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.